ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பனிக்காலம்லாம் முடிஞ்சு இருந்தாலும் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வெறும் பனி மூட்டமாக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. ரோடே தெரியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. குளிர்லாம் இல்லை, வெறும் பனி மட்டும்தான் இருக்குது. என்னென்னு தெரில. நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதில் பாப்பாவுக்கு வந்து இந்த சின்ன சின்ன முறுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டெய்லி வந்து தீனி பாக்ஸில் போட்டு கொடுக்கணும். அப்போ தான் மேடம் இடத்த விட்டு நகருவாங்க. நான் வந்து நேற்று இந்த மிட்டாய் வாங்கிட்டு வந்திருந்தேன் பேக்கரியில் பார்த்து. இது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் வச்சு பார்த்திங்கன்னா போட்டி போட்டு சுற்றிட்டு இருப்போம். இவங்க பற்றியா என்னது எவ்வளோ நேரம் சுற்றுது, ஒன்றுது எவ்வளோ நேரம் சுற்றுதுன்னு. நேற்று அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பில், வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கறி மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா, கறி மசாலா அந்த மாதிரி பிரியாணி டேஸ்ட்டில் தான் பண்ண போகிறோம். நம்ம இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் உப்பு எல்லாம் இது பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு, அரிசி எல்லாம் ஊற வச்சு தட்டைப்பயிறு சாப்பாடு தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஹெல்த்தியான ரெசிபி தான். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்டில் வந்து மல்லித்தலை வந்து போட்டுக்கலாம். நான் கருவேப்பில் கொஞ்சம் இருந்துச்சு, அது கூட சேர்த்து போட்டுட்டேன். மூடி வச்சு 3 விசில் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். எங்கள் குட்டீஸில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வேணும்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. தட்டு வடை 2 எடுத்து வச்சாச்சு ஸ்நாக்ஸ்க்கு. ஓகே, பாய்.